வெல்கம். நான் உங்க காமர்ஸ் கோச். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம். அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரக்சரா ஸ்டார்ட் பண்றோம். அதாவது ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றோம். அந்த சிஸ்டம் மூலமா டே டு டே நடக்கிற டிரான்சாக்ஷனை ப்ராப்பரா ஆஸ் இட் இஸ் என்ன நடந்துச்சோ அதை ரெக்கார்ட் பண்ணி ஸ்டார்டிங் ஜேர்னல்ல இருந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போய் ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றது. ஸோ இதுதான் அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ற அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் இந்த டெஃபினேஷன்ல சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கலெக்டட், ரெக்கார்டட், சம்மரைஸ்ட் அண்ட் பிரசன்டட் பை an அக்கௌண்டிங் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க டு ஹெல்ப் யூசர்ஸ் டு மேக் டெசிஷன். நம்ம ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பர்சன். அது வந்து இவங்க தான் அவங்க தான் சொல்லி ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. எல்லாருமே ஒரு பிசினஸ்ல ஒரு நல்ல growth இருக்கா, ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கா, அதுல எல்லாருமே ஒரு சின்ன ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ணியிருக்க ஃபினான்ஷியல்ஸை அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி ஒரு சில டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. டெசிஷன்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த பிசினஸ் வந்து நல்ல growth ஆகுமா, ஆகாதா, ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியுமா, முடியாதா, அண்ட் ஏதாவது அவங்களுக்கு வந்து இப்போ அந்த பிசினஸ் வந்து சஸ்டெயின் ஆகுமா, அட் தி எண்ட் ஆஃப் தி டைம் பிசினஸ் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்குமா இல்ல க்ளோஸ் ஆயிருமா, இதுதான் அந்த டெசிஷன்ஸ். இந்த டெசிஷனை வந்து இதுதான் அந்த டெசிஷனுங்கிறது வந்து நான் இப்போ சொன்ன இந்த கோர் வேர்டிங்ஸ் தான் அந்த டெசிஷன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பிசினஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட்டை ரீச் பண்ணணும், க்ரோத்தை ரீச் பண்ணணும், நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் தரணும். ஸோ இதுதான் எல்லாத்தோட ஆக்சுவல் ட்ரீமாக இருக்கும். அதனால தான் அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ஒரு சில டேட்டாவை அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை பேசிக்காக ரெண்டாக கிளாசிஃபை பண்ணலாம். என்னன்னா இன்டர்னல் யூசர்ஸ், எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் சொல்லி. இன்டர்னல் யூசர்ஸ் பேர்ல இன்டர்னல் வருது. அப்போ அந்த பிசினஸ்க்குள்ள இருக்க பர்சன்ஸ் யார் யாரு? ஓனர், மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயி. ஓனர், மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி. ஸோ இவங்க தான் பிசினஸ்க்குள்ளேயே இருக்கிறாங்க. இவங்க எப்படி அந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ற ஃபினான்ஷியல் அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓனர். ஸோ ஓனர் எடுத்துக்கிட்டாலே அவரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கரெக்டா? ஏன்னா அவர் தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு வந்து அந்த பிசினஸ் வந்து நல்லா ரன் ஆகணும், நல்லா க்ரோத் ஆகணும், நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணணும். பிளஸ் அது வந்து ஃபியூச்சருக்கு அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதோட அந்த பிசினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ரொப்ரைட்டர் வந்து அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுவாரு. சிம்பிளா ப்ராஃபிட் அண்ட் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு அந்த பிசினஸோட ஓனர் தான் ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ப்ராஃபிட் வருதா, அதாவது பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை எடுத்து பார்த்து ஃபர்ஸ்ட் அவரோட கேள்வி, நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்க பிசினஸ் ப்ராஃபிட்ல இருக்க இல்லையா? ஓகே, அது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ப்ராஃபிட்ல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்போ ஃபியூச்சர்ல அதுல இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டெசிஷனை எடுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஓனருக்கு யூஸ் ஆகுது. அடுத்து மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த ஓனர் அண்ட் மேனேஜ்மெண்ட் இவங்க ரெண்டு பேருமே மோரோவர் கொஞ்சம் சிமிலரா தான் இருப்பாங்க. என்னன்னா இது வந்து ஒரு ஹைராரிக்கல் தான். இப்போ மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ஒர்க்ஸ், ஃபங்க்ஷனல் அண்ட் ஆப்ரேட்டிங் ஒர்க்ஸை டீல் பண்ற பர்சன்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இவங்க வந்து ஒரு மிட் லெவல்ல இருப்பாங்க அந்த கம்பெனில. டாப் மோஸ்ட்ல இருக்கவங்க சிஎஃப்ஓ, சிஇஓ இருப்பாங்க. இவங்க வந்து அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷனல் லெவல்ல இருப்பாங்க. இவங்க வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, என்னவா இருக்கும் ஒரு கம்பெனி, அதுல வந்து என்ன நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிச்சிருப்பாங்க. சேல்ஸ், பர்ச்சேஸ்,
அப்புறம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹெச்ஆர் வந்து மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். ஒரு கம்பெனிக்கு என்ன தேவை? பர்ச்சேஸ் சேல்ஸ். பர்ச்சேஸ் சேல்ஸ். கம்மி விலைக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணி அதிக விலைக்கு எப்படி சேல்ஸ் பண்ணலாம், காஸ்ட் எப்படி கம்மி பண்ணலாம், எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸ்பென்ஸ் எப்படி கம்மி பண்ணி இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக கொடுத்தோம்னா நம்மளால எவ்வளவு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஒரு பிளானிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே இவங்க வந்து அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் மூலமா இந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே வந்து அவங்க யோசிப்பாங்க பிசினஸ்ல. ஸோ அப்போ சொல்லப்போனா மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே பிளானிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங், பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். பிசினஸ்ல அக்கௌண்டிங் டேட்டாவை யூஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு சில பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து எம்ப்ளாயிஸ். ஓகே சார், இப்போ வந்து ஓனர் அண்ட் மேனேஜ்மெண்ட் இவங்க ரெண்டு பேருமே சிமிலர், மோரோவர் சிமிலர்னு சொன்னீங்க. இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறான்? அவன் வேலை செய்யறான், சம்பளம் வாங்குறான். அப்படி கிடையாது. எம்ப்ளாயி, ஒரு கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயி, அவங்க வந்து கண்டிப்பா அக்கௌண்டிங் அந்த கம்பெனியை பத்தின பேசிக்கான டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி சேல்ஸ் நடக்குது, சேல்ஸ் என்னென்ன எவ்வளோ, என்ன ஒரு நல்ல growth, கம்பெனியோட growth எப்படி இருக்கு, போன வருஷம் எப்படி இருக்கு, இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கு, அந்த கம்பேரிசன் எல்லாமே அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ எம்ப்ளாயிஸ் தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயிஸ் ஒரு புது கம்பெனி வருது, அந்த புது கம்பெனியில ஒரு 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 வேக்கண்ட் இருக்கு, ஒரு எம்ப்ளாயி வர்றாரு அப்படின்னா அந்த கம்பெனி, இவர் வேலை செய்யறாரு, அந்த கம்பெனி வந்து இவருக்கு பே பண்ணுது. இப்போ பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, பிசினஸ் வந்து இன்னும் பெருசாகுது. பெருசாகும் போது இவருக்கு வந்து போனஸ் வரணும். ஆக்சுவலா பிசினஸ் பெருசானா நமக்கு போனஸ் தரலாம். ஓகே, அதுவும் இல்லாம அது மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. இப்போ அந்த பிசினஸ் வந்து புது புது ப்ராஜெக்ட், ஆக்சுவலா அது வந்து ஒரு புது ப்ராஜெக்ட். அங்க வர்றவங்க எல்லாத்துக்குமே அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆச்சுன்னா தான் அந்த கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கும் பர்மனண்டான ஜாப். அப்போ ஃபர்ஸ்ட் திங், நீங்க இந்த ஹைக்கு, போனஸ் இது எல்லாமே விட்டாலும் ஜாப் செக்யூரிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க இருக்கு. இப்போ எம்ப்ளாயீஸ் அந்த கம்பெனி நல்லா போகுதா இல்லையா, ப்ராஃபிட்டபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கிறது மூலமா அவங்களோட அவங்களோட ஜாப் வந்து சேஃப்டியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்ப நம்ம சொல்ல போனா என்ன நடக்குங்க, எம்ப்ளாயி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது மூலமா salary growth, ஓகே, அவங்களுக்கு கம்பெனி வளர்ந்துச்சுன்னா அவங்களும் வளர முடியும். salary growth. அடுத்து ஒரு போனஸ் ஏதாவது ஒன்று கிடைக்கலாம், போனஸ் கிடைக்கலாம். அண்ட் ஜாப் செக்யூரிட்டி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது கம்பெனி நல்லா போச்சுன்னா அவன் எம்ப்ளாயி வந்து வச்சிருக்க போறான். கம்பெனி இன்கேஸ் கம்பெனி லாஸ்ல போகுது அப்படின்னா ஒரு சில எம்ப்ளாயிஸ் வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான், கிக் அவுட் பண்ணிட்டே இருப்பான். அப்போ கம்பெனி நல்லா போகுதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், எம்ப்ளாயி அந்த கம்பெனியோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறது மூலமா கம்பெனி ப்ராஃபிட்ல போகுதா இல்லையாங்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாய்க்கு தெரிஞ்சிடும். அப்போ அவரோட ஜாப் வந்து செக்யூர்டா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஜாப் செக்யூரிட்டி. ஸோ இவங்க மூணு பேருமே இன்டர்னல் யூசர்ஸ் சொல்லுவோம். இப்போ எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்க்கு வந்தோம்னா இது ஒன்னு கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். பொதுவா என்னங்க, ஒரு பிசினஸ் நடக்குதுங்க, அந்த பிசினஸ்ல இருந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் மூலமா எல்லாருமே காமன் என்ன தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் ப்ராஃபிட் தருதா இல்ல லாஸ் தருதா. அப்படி ப்ராஃபிட் தந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல இன்னும் அந்த ப்ராஃபிட் வந்து அதிகமா தருமா, இன்னும் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா. இப்போ அந்த பிசினஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த பிசினஸ்க்கு தேவையான கூட்ஸ் இருக்கும் இல்லையா, மெயின் கமாடிட்டி, அதை ஒரு சப்ளையர் கொடுத்துருப்பாரு. அந்த சப்ளையர் என்ன தெரிஞ்சுக்குவாரு அப்படின்னா, இந்த பிசினஸ் ஓனருக்கு வந்து நான் கூட்ஸை கிரெடிட்டுக்கு கொடுக்குறேன், அவரால் எனக்கு ரீபே பண்ண முடியுமா, பிகாஸ் அந்த கூட்ஸ் இவர் கிரெடிட்டுக்கு கொடுக்குற கூட்ஸை வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸா மாத்தி சேல் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதுல அவங்க லாஸ் ஆயிட்டாங்க, லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சப்ளையருக்கு அவங்களால ரீபே பண்ண முடியாது. அதனால எனக்கு வந்து அவங்க அந்த பிசினஸால எனக்கு வந்து ரீபே பண்ண முடியுமா அப்படிங்கிற
அந்த கடன் அந்த டெட்டை வந்து ரீபே பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு கிரெடிட்டர் பார்ப்பாரு. அடுத்தது பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படிங்கும்போது டைரக்டா நம்ம பேங்க் அப்ரோச் பண்ணுவோம் லோனுக்காக. அப்போ அந்த பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஃபினான்சியல்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. அதுல வந்து ரெவன்யூ எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு ஜென்ரேட் ஆகுது, இவங்களோட ரேஷியோஸ்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த பிசினஸ்ல. அந்த ரேஷியோஸ் வந்து ஓகே கரெக்டா இருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க அந்த ரிப்போர்ட்ல எடுத்துக்குவாங்க. தென் இவரும் இந்த பிசினஸ் வந்து சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா, ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுதா இல்லையா, அண்ட் நமக்கு வந்து ரீபே பண்ணக்கூடிய அந்த பேங்க்குக்கு வந்து இவரால் ரீபே பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் அனலைஸ் பண்ணுவார். அடுத்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே சிம்பிள். நம்ம டேக்ஸ் கட்டுறோம், ஒரு பர்டிகுலர் ஸ்லாப்ல டேக்ஸ் கட்டுறோம். அந்த ஸ்லாப்ல கட்டின டேக்ஸும் நமக்கு நம்ம அந்த இயர்ல ஜென்ரேட் பண்ண ரெவன்யூ மேட்ச் ஆகுதா, நம்ம கரெக்டான இன்கம் தான் காட்டியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணும். அதுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகுது. சிம்பிள். அதுக்கப்புறம் வேற என்ன, ஒரு சில லீகல் கம்ப்ளைன்சஸ் இருக்கலாம். கவர்மெண்ட்டுக்கும் அது பிசினஸ்க்கும் லீகல் கம்ப்ளைன்சஸ் ஏதாவது ஒன்று இருக்கலாம். லீகல் கம்ப்ளைன்சஸ்னா என்னன்னு அடுத்த செஷன்ல சொல்றேன். அண்ட் கஸ்டமர்ஸ், ஒரு கஸ்டமர் இருக்காரு அப்படின்னா அவர் நம்ம கிட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்றாரு, நம்ம ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்றோம், பிளஸ் ஒரு வாரண்டி, ஒரு அந்த ப்ராடக்ட் ஒரு வாரண்டி ஒரு 5 இயர்ஸ்ன்னு சொல்லி சேல் பண்றோம். இன்கேஸ் நெக்ஸ்ட் இயரே நான் வந்து என் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா அந்த கஸ்டமர் யாருக்கிட்ட அந்த வாரண்டியை கிளைம் பண்ணுவாரு, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா. ஸோ அதனாலயே ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி வந்து சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்த அந்த கஸ்டமர் ஆக்சுவலி தெரிஞ்சிருப்பாரு. அதனாலதான் ரொம்ப பழைய கம்பெனியை வந்து எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்க் ஒன்று புதுசா ஒரு பிரைவேட் லிமிடெட் பேங்க் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது எல்லாருமே ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆட் கொடுப்பாங்க. ஆனா புதுசா இருக்க பேங்க்ல யாருமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா கொடுத்தாலுமே புது பேங்க் இன்கேஸ் அது வந்து இப்பதான் வந்திருக்கு, அவன் சஸ்டெயின் ஆவானா ஆக மாட்டானு எனக்கு தெரியாது, திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானா நான் யார்கிட்ட கிளைம் பண்ணுவேன், அதுதான் அவங்களோட கொஸ்டின். ஸோ அப்போ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை அவங்க அனலைஸ் பண்ணி இந்த பேங்க் இந்த கம்பெனி வந்து சஸ்டெயின் ஆகுமா, ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுமா, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் எல்லாம் செகண்ட் தான், ஃபர்ஸ்ட் சஸ்டெயின் ஆகுமா அதுதான் பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பப்ளிக் அண்ட் ரிசர்ச்சர்ஸ். சிம்பிள். பப்ளிக்னா என்ன, பப்ளிக் மீன்ஸ் இந்த கம்பெனி இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கு, இந்த கம்பெனி டெவலப் ஆகுறதுக்கு இந்த எக்கனாமி இந்த சொசைட்டி தான் காரணம். ஏன்னா அவங்க பர்ச்சேஸ் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி பெரிய லெவல்ல போச்சு. அந்த அந்த கிராட்டிடியூட எப்படி ரீபேக் பண்றாங்க அந்த கம்பெனி, அந்த கிராட்டிடியூட எப்படி அந்த பப்ளிக்கு அந்த சொசைட்டிக்கு அந்த கிராட்டிடியூட எப்படி அந்த கம்பெனி அந்த பிசினஸ் வந்து இந்த சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்குது அப்படிங்கிற விஷயமும் அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் மூலமா தான் தெரியும். அண்ட் ரிசர்ச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஒர்க் ஆக்சுவலா அந்த ரிசர்ச்சர்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கம்பெனி இண்டஸ்ட்ரியா ஐ மீன் ஒரே ப்ராடக்டை டீல் பண்ற மல்டிபிள் கம்பெனிஸ், ஒரு 4 கம்பெனி 5 கம்பெனி லார்ஜ் ஸ்கேல்ல அந்த பெரிய கம்பெனிகள் இருக்குல்ல, அந்த பெரிய கம்பெனிகளோட எல்லா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனையும் இவங்க கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்தியால இந்த இண்டஸ்ட்ரி growth ஆகும், டெவலப் ஆகும், ஃபியூச்சர்ல நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே சொல்றது வந்து இந்த ரிசர்ச்சர்ஸ் தான். ஸோ இந்த ரிசர்ச்சர்ஸ் மூலமா தான் இந்த இன்வெஸ்டர்ஸ் டெக்னிக்கலா ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிறாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன் எல்லாம் ஒரு கனெக்டிவா தான் இருக்கும், ஒன்னு லிங்க் பண்ணி தான் இருக்கும்னு சொன்னேன். இந்த ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க பாருங்க, இந்த ரிசர்ச்சர்ஸ் கொடுக்கிற ரிப்போர்ட்ஸ் அவங்க வந்து பர்டிகுலர் நம்பர் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி, லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் அவங்களோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணி அந்த இந்தியாவில் அந்த மொத்த இண்டஸ்ட்ரியோட growth-ஐயுமே இவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் வச்சு டெக்னிக்கலா அந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் இந்த இன்வெஸ்டர்ஸே இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷன் எடுப்பாரு. ஸோ சிம்பிள். இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துடலாம். இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாலே அவங்க மேக்சிமம் என்ன நினைப்பாங்க,
நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுல இருந்து எனக்கு ரிட்டர்ன் ஏதாவது கிடைக்குமா? ஆர்ஓஐ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா கிடைக்காதா? இதுதான் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து யோசிக்கிறது. அடுத்து கிரெடிட்டர் என்ன பண்ணுவாரு? என்னோட டியூ இருக்கு, அந்த டியூவை வந்து அவன் திருப்பி கொடுத்துருவாங்களா? நான் ஏன்னா நான் கூட்ஸ் சப்ளை பண்ணிட்டேன், அவர் வந்து திருப்பி எனக்கு கொடுப்பாரா? அப்போ ரீபேயிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாமா? ரீபேயிங் கெப்பாசிட்டி, அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை என்னோட கிரெடிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சேம் கிரெடிட்டர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம்ல, அதே மாதிரி தான் பேங்க். ஏன்னா பேங்க் வந்து நமக்கு வந்து பணமா கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ரீபே பண்ணணும். அப்போ பேங்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபினான்சியல்ஸ் அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து கவர்மெண்ட் டாக்ஸ் கால்குலேஷன், நான் கரெக்டான இன்கம் தான் காட்டியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்து கஸ்டமர்ஸ், என்னோட பிசினஸ் ஸ்டெபிலிட்டியா இருக்கா, பிசினஸ் ஸ்டெபிலிட்டியா இருக்கா இல்லையா, நான் கண்டினியூ பண்ணுவேனா? ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பப்ளிக்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிசினஸ் சொசைட்டி ஆர் எக்கனாமிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரிசர்ச்சஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவங்க ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் இண்டஸ்ட்ரியே இந்தியால growth ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத செலக்டிவான கம்பெனியோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஏன்னா செலக்டிவ்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் அந்த லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் தான் அந்த இண்டஸ்ட்ரியோட growth-ஐயே டிசைட் பண்றது. அப்போ ரிசர்ச்சஸ் பிசினஸ் ட்ரெண்டையும் இண்டஸ்ட்ரியும் அனலைஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். பிசினஸ் ட்ரெண்டையும் இண்டஸ்ட்ரியும் அனலைஸ் பண்றாங்க. ஸோ சிம்பிள் கான்செப்ட், அவங்க பிசினஸ் ட்ரெண்டையும் இண்டஸ்ட்ரியும் அனலைஸ் பண்ணி கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு தான் அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, பிசினஸ் ட்ரெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணி அந்த ரிசர்ச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை தான் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இவங்க எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இவங்க எல்லாருமே இந்த ரிசர்ச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை என்னோட பிசினஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி அந்த ரிப்போர்ட்டை ரிசர்ச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணி அந்த ரிசர்ச்சர்ஸ் ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இவங்க வெரிஃபை பண்ணி தான் எங்கிட்ட ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கா, ஃபியூச்சர்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஸ்கோப் இருக்கா, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணா நமக்கு ஃபியூச்சர்ல பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா, ஃபியூச்சர்ல அது வந்து லாஸ் ஆயிருமா அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இந்த ரிசர்ச்சர்ஸ் கிட்ட இருந்து தான் எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான செஷன், யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ல இதுதான் கான்செப்ட். இவ்வளவுதான் இந்த யூசர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டா கிடையவே கிடையாது. மேபி இன்டர்னல்ல வேணா லிமிட்டடா இருக்கலாம், ஆனா எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஆனா எல்லாருமே இதுக்குள்ள மேக்சிமம் அடங்கிடுவாங்க, நம்ம சொன்ன இந்த கேட்டகரிக்குள்ள மேக்சிமம் அடங்கிடுவாங்க. அது போக இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். ஆனா மேஜரான யூசர்ஸ் வந்து இவங்க தான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.